ஒரு வெயிட்டர் டேபிள்ல பீஸாவை கொண்டு வைக்கிறாங்க. அந்த டேபிள்ல ஒரு பாவப்பட்ட மனுஷனும் ஒரு பணக்கார மனுஷனும் இருக்காங்க. அதுல அந்த பணக்கார மனுஷன் அந்த பீஸாவை எடுத்து சாப்பிட போகும்போது அந்த பாவப்பட்ட மனுஷன் அவருக்கு முன்னாடியே ஒரு பீஸாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்து கோவப்பட்ட அந்த பணக்கார மனுஷன் பிளேட்டை தன்னோட பக்கமா இழுத்து கோபத்துல ஒரு பீஸாவை எடுத்து ஆக்ரோஷமா சாப்பிடுவாரு. அடுத்தது அந்த பிளேட்ல 3 துண்டுகள் மட்டும் தான் மீதி இருக்கு. உடனே அந்த பாவப்பட்ட மனுஷன் அதுல இருந்து ஒரே ஒரு துண்டை எடுத்து சாப்பிடுவாரு. இதை பார்த்து அந்த பணக்கார மனுஷன் மறுபடியும் கோபத்துல கூட ஒரு துண்டை எடுத்து ஆக்ரோஷமா சாப்பிடுவாரு. கடைசியா மீதி இருக்கிற ஒரு துண்டை அந்த பணக்கார மனுஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவப்பட்ட மனுஷன் எடுக்கிறாரு. அந்த பணக்கார மனுஷன் அந்த பாவப்பட்ட மனுஷனை பார்த்து இதுதான் கடைசி துண்டுன்னு கத்துவாரு. உடனே அந்த பாவப்பட்ட மனுஷன் தன்கிட்ட இருந்தத பாதியா பிச்சு பாதிய அந்த பணக்கார மனுஷனுக்கு நீட்டுவாரு. கோபத்தோட உச்சிக்கே போன அந்த பணக்கார மனுஷன் நீ எதுக்கு என்னோட பிளேட்ல இருக்கிற பீஸா எடுத்து சாப்பிட்டு இருக்கான்னு கத்துவாரு. இந்த கேள்விக்கு பிறகு அந்த பாவப்பட்ட மனுஷன் அந்த பணக்கார மனுஷனை பாவமா பாப்பாரு. அந்த டைம்ல வெயிட்டர் மறுபடியும் ஒரு பிளேட்ல பீஸாவை கொண்டு வந்து அந்த பணக்கார நபருக்கு நேரா நீட்டுவாரு. இதுதான் நீங்க கேட்ட பீஸான்னு. உடனே அந்த பணக்கார மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நீ ஏன் உன்னோட பீஸாவை எனக்கு தந்தன்னு அந்த பாவப்பட்ட நபர் கிட்ட கேட்பாரு. அதுக்கு அந்த பாவப்பட்ட நபர் என்ன சொல்லுவாருன்னா நான் ஷேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுறனாலதான் நீங்க பீஸா எடுத்தோம், நான் எதுவுமே சொல்லலன்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகளை இன்ஸ்பயர் ஆன அந்த பணக்கார நபர் தன்னோட பீஸாவையும் ஷேர் பண்ணி சாப்பிட அந்த பாவப்பட்ட நபர் கூப்பிடுறாரு.